காற்றில்லாவிட்டால் மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் உயிர் வாழ முடியாது. ஆனால் எந்த காற்றால் நாம் உயிர் வாழ்கிறோமோ அதே காற்றில் கலந்திருக்கும் மாசு உடல் நோய்களையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்துகிறது. காற்று மாசுபாடு என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, சுற்றுச்சூழலுக்கும் கேடுகளை விளைவிக்கிறது. காற்று மாசுபடுவதற்கு எரிமலையிலிருந்து வெளியேறும் சாம்பல் போன்றவை இயற்கையான காரணிகள். நமது வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகை போன்றவை செயற்கையான காரணிகள். அசுத்தமான தண்ணீர், ஒலி மாசு போன்ற பல சீர்கேடுகளை சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார சீர்கேடுகளுக்கு காரணமாக சொல்ல முடியும். ஆனால் இவை அனைத்திலும் பிரதானமானதும் அதிக அபாயகரமானதும் காற்று மாசுபடுவதுதான் என உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. ஹிரோஷிமாவிலும் நாகாசாகியிலும் அணுகுண்டுகள் வெடித்து அடங்கியதற்கு பிறகும் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்ததற்கும் உடல்நலம் பாதிக்கப்பட்டதற்கும் காற்றில் விஷம் கலந்ததுதான் காரணம். மாசுபட்ட காற்றை சுவாசிப்பவர்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், சுவாச கோளாறுகள், புற்றுநோய் கூட பாதிக்கும் அபாயம் உள்ளது. உலகம் முழுவதும் நிகழும் மரணங்களில் 8 ஒரு மரணம் காற்று மாசுபாட்டால் நிகழ்கிறது என்கிறது உலக சுகாதார நிறுவனத்தின் ஆய்வு. சமையல் செய்யும் அடுப்பிலிருந்து வெளிவரும் புகை, காற்றோட்டம் இல்லாத வீட்டில் ஏற்படும் காற்று மாசு போன்றவற்றால் 33 லட்சம் பேர் இறந்திருக்கின்றனர் எனவும் 26 லட்சம் பேர் திறந்த வெளியில் உள்ள காற்று மாசுபாட்டால் இறந்திருக்கின்றனர் எனவும் அந்த ஆய்வு கூறுகிறது. விஞ்ஞானம் வளராத ஏழை நாடுகளில் நிலவும் சுகாதாரமற்ற சுற்றுச்சூழலால் காற்று மாசுபடுகிறது. அதே சமயத்தில் வளர்ச்சியடைந்த அல்லது இந்தியா, சீனா போன்ற தொழில் வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகளிலும் காற்று மாசுபாட்டிலிருந்து தப்புவதில்லை. அங்கெல்லாம் தொழிற்சாலைகளிலிருந்து கிளம்பும் புகை, தினம் தினம் பெருகி வரும் வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகை என காற்றை மாசுபடுத்த ஏராளமான காரணிகள் உள்ளன. உலகில் மிக மோசமான அளவில் காற்று மாசுபாடுள்ள 10 நகரங்களில் லூதியானா, கான்பூர் ஆகிய 2 இந்திய நகரங்களும் இடம்பெற்றுள்ளன. காற்று மாசுபடுதலை கட்டுப்படுத்த நாம் கூட சில எளிய வழிமுறைகளை கடைபிடிக்க முடியும். தேவையில்லாத மின்விளக்குகளை அணைப்பது மின்சார சிக்கனம் மட்டுமல்ல, காற்று மாசுபடுவதையும் தடுக்கும். மரங்களை வளர்ப்பது, புகை வெளிவராத அடுப்புக்கு மாறுவது, வீட்டிற்குள் புகைப்பிடிக்காமல் இருப்பது போன்ற சிறிய வழிமுறைகள் கூட காற்று மாசுபடுவதை தடுக்கும். வளர்ந்து வரும் விஞ்ஞானம் வசதிகளை அளிப்பதோடு ஆபத்தையும் உடனளித்து வருவதை நம்மால் தவிர்க்க முடியாவிட்டாலும் போதிய விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் ஆபத்தின் வீரியத்தை கொஞ்சம் குறைக்கவாவது செய்யலாம்.